ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஏடிஎம்மில் பணம் வராமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து கட்டாச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றியும், தொழில்நுட்ப கோளாறு அல்லது பணம் இல்லாத போன்ற காரணங்களால் இது நிகழலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட வங்கியில் புகார் அளிப்பது மற்றும் ரிசர்வ் வங்கியின் விதிகள் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஏடிஎம்மில் பணம் வரல அப்படின்னா ஒரு நாளைக்கு பேங்க் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நம்ம செய்கிறோம். ஆனாலும் தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்மில் போய் சில நேரங்களில் நம்ம பணம் எடுக்கிறோம். ஸோ அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் வந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது பணம் வராமல் கூட போகலாம். ஆனால் அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்து நமக்கு டெபிட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேரத்தில் நம்மளுக்கு நிறைய டைம் நடந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லாத டென்ஷனாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து பேங்க்லேருந்து பணம் கட் ஆகுது, ஏடிஎம்மில் பணம் வந்து கொடுக்காது, என்ன பிரச்சனைகள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியாக சொன்னோம்னா சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கலாம். இல்லை அப்படின்னா ஏடிஎம்மில் பணம் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஆனால் ஏடிஎம்மில் பணம் வராமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour இல்லை 1 hourல வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்துடும். டிரான்சாக்ஷன் வந்து ரீட்ரான்சாக்ஷன் ஆகிடும். ஆனால் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் வராமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பணம் திரும்பி வரல அப்படின்னா நீங்கள் பேங்க் கஸ்டமர் கேரில் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய பிரான்ச்சுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரலை அப்படின்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புகார் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் புகார் கொடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 100 ரூபா வந்து இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆர்பிஐ விதி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் பேங்க் அல்லது வேறு பேங்க் ஏடிஎம்மில் பணம் வரலனாலும் ஏடிஎம் கார்டு கொடுத்த பேங்க்கில் நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புகார் கொடுத்த 7 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் உங்களுக்கு அலட்சியம் காமிச்சா 7 நாள் கழித்து ஒரு நாளைக்கு 100 ரூபா வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஆர்பிஐ வந்து இந்த விதியை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஏடிஎம்மில் பணம் வராத நாள்லேருந்து 30 நாளில் நீங்கள் வந்து போயிட்டு உங்கள் பிரான்ச்சில் புகார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 30 நாள் கழித்து நீங்கள் போயிட்டு புகார் செஞ்சீங்கன்னா அது வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுத்து உங்களுடைய பணம் வந்து ஏடிஎம்மில் வரல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகணும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் 30 நாளுக்குள்ளே உங்கள் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய புகார் வந்து பதிவு பண்ணுங்கள். அவங்க பதிவு பண்ண 7 நாளில் வந்து அவங்க வந்து அதன் மேல் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கலை அப்படின்னாக்கா 7 நாளுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.